எல்லாருக்கும் வணக்கம். படிக்கும்போது யார் எந்த ஊரில் போய் இருப்போம், என்ன பணியாற்றுவோம்னு தெரியாமல் படித்தோம். படித்து முடிச்சுட்டு பணியில் சேரும்போது வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு இடங்களில் சேர்ந்து பணிபுரிஞ்சிட்டு பள்ளி பருவத்தில் நம்ம எப்படி இருந்தோம்னு அந்த மகிழ்ச்சியான தருணத்தை எண்ணி அதை கொண்டாடுவதற்காக இந்த சங்கம நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கி நீங்கள் குடியிருந்தாலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்று தினம் பழைய காலத்தை நினச்சி நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இந்த சங்கம நிகழ்ச்சியில் கலந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். 1982, 83 வடக்கங்குளம் புனித தெரசா மேல்நிலைப் பள்ளியில் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வெவ்வேறு நாடுகளில் இன்றைய தினம் நின்று கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி 11/8/24 நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறது உங்களெல்லாம் வாழ்த்துவது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி பல்வேறு நாடுகளில் இருந்து குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்க உங்களை நானும் என்னுடைய இயக்கத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதியுடைய சார்பாகவும் வாழ்த்துகின்றேன். வாழ்க, உங்களை ஒற்றுமை ஓங்கட்டும், நாட்டுக்கு நன்மைகள் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன் வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். நம்மளோடு படித்தவர்கள், நமக்கு கற்பித்தவர்கள் பள்ளியில் பணி செய்யும் பொழுது இறந்தவருடைய பேரை நான் வாசிக்கிறேன். ஒரு நிமிடம் நாம் அவர்களுக்கு மௌனாஞ்சலி செலுத்துவோம். படித்த மாணவர்கள் மைக்கேல், பிங்கா, சரோஜா, இசைக்குமுத்து, தியோடர், சங்கரலிங்கம், அரசன், கார்த்தீசன். ஆசிரியர்கள் தன்ராஜ், சந்தனமேரி, சேவியர், அருள்சாமி, ஆஸ்வால்ட், பிரகாஷ், அனந்தகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், முத்தையா, நெல்சன், வாரிவேல் குருசு. பள்ளியில் பணி செய்தவர்கள் பணியாளர்கள் லூர்துசாமி, பாக்கியராஜ், முருகேசன். இவர்களோடு தலைமை ஆசிரியர் அமலதாஸ். ஒரு நிமிடம் கண்களை மூடி. அதாவது இங்கு நமக்கு இன்று செகண்ட் கெட் டுகெதர் ரொம்ப சந்தோஷம். போன கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சந்தித்தோம். இப்போது நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்காங்க, அது குறித்து ரொம்ப சந்தோஷம். முதலில் எங்கள் மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் லூர்து மேரி அவர்களையும் மிக நன்றாக பாடம் சொல்லிக் கொடுத்து அந்த மாணவ செல்வங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தவர்கள், மற்றும் பிரகாஷ் ஆசிரியர் அவர்களையும் பாலசுப்ரமணியன் சார், எங்கள் தமிழ் சார், நான் 11, 12 படிக்கும்போது அத்தனை அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அத்தகைய அந்த பாலசுப்ரமணியன் சார் அவர்களையும் மற்றும் பிடி சார் வின்சென்ட் சார் அவர்களையும் மற்றும் என்னுடன் படித்த மாணவ செல்வங்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பிரபாகர் சார் பிரபாகர் சார் அவர்களையும் மற்றும் ஃபாதர், இங்கே ஃபாதராக வந்து இருக்கின்ற அந்த ஃபாதரையும் பேர் தெரியாது, ஜான்சன் ஃபாதரையும் மற்றும் எங்கள் குழுவில் உள்ள அவங்க
சுதர்சனா சில்வஸ்டர் ஃபாதர் அவர்களை சார் எனக்கு தெரியல, சில்வஸ்டர் ஃபாதர் அவர்களையும் மற்றும் எங்கள் கூட படித்த அந்த மாணவர்களுடைய மனைவிமார்கள், குழந்தைகள், பேர குழந்தைகள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியுடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை நல்ல முறையில் கண்டு கழித்து ரசித்து செல்லுமாறு அமைதியுடனும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தாழ்மையுடன் கண்டு கழித்து செல்ல மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்பெஷலாக எங்களுடன் படித்த டாக்டர் சுதாகர், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சுதாகர் எழுப்பவும் அவர் சிறப்பாக வருகை தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸை குணமாக்கி இருக்கிறாங்க. ஆமா, மிக அருமையான ஒரு டாக்டர். அந்த டாக்டர் சுதா எங்களோட படுத்தி டாக்டருக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை. இன்னும் டாக்டர் காஞ்சனா அவங்க வந்துட்டு இருப்பாங்க, 2:45 தான் வருவேண்டாங்க. ஆமா, நான் அவங்களையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன். ஏற்பாடு செய்த திலகர், சேகர், இன்னும் சேவியர், இன்னும் எத்தனையோ பேர் எனக்கு பெயர் தெரியாது, பேட்டரி மற்றும் ஸ்டாலின் அவர்களையும் மிக அன்புடன் வருக வருகை என்று வரவேற்று எனது வரவேற்பையை முடித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் 12 வருஷத்துக்கு பிறகு நம்ம எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்திருக்கோம்னா அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நம்ம யார்கிட்ட வெளியே சொன்னாலுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு கெட் டுகெதரா எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது இது அப்படின்னு ஒரு நல்ல இது. அதை எல்லாரும் அதை வடக்குங்குளத்து நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு இதை ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு டேட்டை நம்ம முன்னாலே ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் எல்லாரும் இது இப்போவே சொல்லிடுவோம் ஒரு டேட்டை. அந்த டேட்டில் எல்லாரும் சேர்ற மாதிரி ஒரு இதை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷத்துலேருந்து வருஷம் பண்ணுவோம். ஏன்னா இனி எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். இனிதான் நமக்கு எல்லாரும் டைம் பாஸ் பண்ணுறோம். கொஞ்சம் பேர் ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆகியாச்சு. நிறைய பேர் இந்த வருஷம் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறவங்க தான். அதனால் கண்டிப்பாக நமக்கு அப்படி ஒரு இது தேவை தான். குடும்ப சூழ்நிலையில் எல்லோரும் இப்போ பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே வெளியிடங்களில் தான் இருப்பாங்க. நிறைய பெரும்பாலான வீடுகளில் அம்மாவும் அப்பாவும் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தேவை. முடிஞ்சால் நம்ம ஒரு பிக்னிக் மாதிரி கூட அப்பப்போ அரேஞ்ச் பண்ணி சேர்றவங்க கண்டிப்பாக வர்றவங்க போகலான்னு அப்படி ஒரு பிக்னிக் கூட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ எல்லாரும் அவங்கவுங்கள பற்றி, ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம நிறைய வருஷங்கள் ஆனதுனால முகங்கள் ஞாபகம் இருந்தால் கூட பேர் ஞாபகம் இருக்காது. அதனால் எல்லாரும் அவங்கவுங்கள பற்றி அவங்க ஃபேமிலி பிள்ளைங்க ஒரு சில வார்த்தைகள் எல்லாரும் எழுப்பி சொல்லுங்கள். எழும்ப வேண்டாம், அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்டே கூட பேர், அவங்க லேடிஸ்னா ஹஸ்பண்டு என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு சொல்லுங்க. அன்பு நண்பர்களே, முதலாக சுய அறிமுகம் என்ற நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன். கேட்குதா எல்லாருக்கும்? என்னுடைய பேர் ஸ்டாலின். நான் மேத்ஸ் குரூப் நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் உங்கள் கூட கலந்துகளில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நானும் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்ததுனால சரியான ஒருங்கிணைப்பு என்னால் பண்ண முடியல. யாராவது ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது இருந்தால் தான் சில காரியங்களில் நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டு வர முடியும். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒருங்கிணைப்புக்கு நேரம் கிடைக்காதனால ஒரு 12 வருஷம் கேப் ஆயிடுச்சு. அதனால் எல்லார்ட்டையும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ நான் ரிட்டையர்டாகி வந்தாச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் வருடந்தோறும் இந்த மாதிரி ஒரு ரீயூனியனுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஆனந்தி ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க. இதில் ஒரு பிக்னிக் மாதிரி கூட ஒரு நாள் போடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம ரெடி பண்ணும்போது இதை எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. நண்பர் சேவியர் சொன்னாங்க இது களக்காடு தலையணையில் வைக்கலாம் அப்படின்ட்டு. அது அந்த இடத்த போய் பார்த்தோம். அந்த இடம் என்னென்னா நமக்கு இங்கேருந்து ரீச் ஆகுறதுக்கே 2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம் ஆகுது. 45 கிலோமீட்டர் வருது. ரோடு கொஞ்சம் மோசமான ரோடு. ஸோ இப்போமே பாருங்கள், நீங்கள் எல்லோரும் 10 மணிக்கு சொல்லியிருந்தோம், 11 மணிக்கு விளையாட்டு போட்டிகள்னு சொல்லியிருந்தோம், 12 மணிக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் கோயிலுக்கு போகணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது.
எதனாலும் அவாய்ட் பண்ணாலும் கோயிலுக்கு போகிறத அவாய்ட் பண்ண மாட்டாங்க நம்ம ஆட்கள். சரி, அதனால் இதை வந்து செகண்டரி தான் நம்ம ரீயூனியன் ஆகிட்டு நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் வந்து வடக்குமலம் தான். நான் வந்து ஒரு 14 வருஷம் தங்க நகை பற்ற வச்சு நடத்திட்டு இருந்தேன். நான் வந்து டிப்ளமோ ஹோல்டர். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் போய் பணி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஓய்வு பெற்று வந்திருக்கேன். என்னுடைய மனைவி பேர் மினி, அவங்களும் வந்திருக்காங்க. சரியா, இது என்னுடைய அறிமுகம். நன்றி. அடுத்தவங்க தொடர்பு. என்னுடைய பேர் ஜெயச்சந்திரன். நானும் என் மனைவியும் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. எல்லாரும் இன்னும் நிறைய பேர் வராமல் இருக்காங்க. ஆனால் அப்படி வராமல் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அதை செய்துட்டு, மேலும் அடுத்தது ட்ரிப்பு நடத்தும்போது வராமல் இருக்கவங்களே வர வச்சு இதை விட நல்லபடியாக நடத்துறதுக்கு வேண்டுகிறேன். சரியா? என்னுடைய ஒய்ஃப் வந்திருக்காப்புல அண்ணானிக்காரு. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் சுதாகர். சரதா ஸ்கூலில் படித்த நாட்களை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. சயின்ஸ் குரூப் படித்தோம். இப்போவும் நாங்கள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துருக்குறாங்க. சைலா வந்திருக்காங்க, சிவன் வந்திருக்காங்க, பூபதி வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் கூட தான் நாங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே இருப்போம், ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைமை. இன்னும் அது சொல்லு, நீனே சொல்லு. என்னோட ஒய்ஃப் பேர் செந்தாமரை, அவங்க வரல. என்னோட சன் பேர் ஆட்னல், அவன் எம்எஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ போன ஏப்ரலில் மேரேஜ் ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கூப்பிட்டுருங்க. பட் ஆனால் தெரசா ஸ்கூலில் உள்ள கண்டிப்பாக அந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எங்கேயுமே அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய லேப் கிடையாது, அதை அடித்து சொல்லலாம். ஆனால் ஒரு 14 டெஸ்ட் உண்டு. ஈவன் வள்ளியூரில் இருந்து கூட அங்கே ப்ராக்டிக்கலுக்கு அங்கே தான் தெரசா ஸ்கூலுக்கு தான் வருவாங்க. அங்கே சொல்லிக் கொடுத்த ஃபிசிக்ஸ் தான் கடைசி வரை வாழ்க்கையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. ஏன்னா என்னோடய சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான பேப்பர். ரேடியேஷன் ஆன்காலஜியில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான பேப்பர். ஸோ அந்த ஃபிசிக்ஸுக்கு வந்து ரொம்ப சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸை இன்னும் சேகரன் சாரை இன்னும் நான் நினைவு கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுத்த நம்ம சாரை மறக்கவே முடியாது வாழ்க்கையில். சுப்பையா சார், குழந்தை தரசு, இவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. இதை விட முக்கியம் அலி சார். உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியாது, பேசிக்காக 8ஆம் கிளாஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறத வந்து கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த மாலிகூல் எல்லாமே நம்ம தெரசா ஸ்கூலில் வந்து அந்த பால் மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன், நைட்ரஜன், இது ஆக்சிஜன் எல்லாமே இருக்கும். அப்போவுமே நம்மளுக்கு அந்த டைமில் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நீ பாருங்கள், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலே செயின்ட் தெரசா ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு அந்த லெவலில் வந்து எஜுகேட் பண்ணாங்க. நம்ம மதிக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர் பாலசுப்ரமணிய சார் வந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பிடி சார் வந்திருக்கிறாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரும் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாரையுமே இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரை டீச்சர்ஸாக பார்க்குறேன், அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி இன்னும் ரொம்ப தொடரணும். அப்படி தொடரும்போது தான் நம்மளோட ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் உள்ள ஒரு ரிலேஷன் வந்து எந்த காலத்துலையுமே மாறாது. எவ்வளோ தான் நம்ம படித்து போனாலும் அந்த ஸ்கூலில் உள்ள பேசிக் ரிலேஷன் வந்து எப்போவுமே இருக்கும். பட் உங்கள்கிட்ட வந்து அந்த ஆட்டோகிராஃப் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா அதை நான் தேடி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எழுதி கொடுத்த ஆட்டோகிராஃப் வேணுமே. அது சில ஃபோட்டோஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்கு அந்த அடுத்த இதில் வந்து நம்ம அதை வந்து ஒரு எல்லாருமே வந்து அதை மெமரியாக வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி. வணக்கம். என்னோட பேர் ரவி, காவல் கிணறு. தெரசா ஸ்கூலில் படித்தது 9, 10, 11, 12 பாதியில் வெளியே போனது, சண்டை போட்டு போனது. காவல் கிணறு. மற்றபடி என்னுடைய மனைவி கூட்டிகிட்டு வர முடியல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக. மகன் ஒன்று, மகள் ஒன்று. மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. மகன் வேலை செய்து கொண்டிருக்கிறாப்புல ரயில்வேயில், திருமணம் ஆகவில்லை. மற்றபடி எல்லோரையும் 12 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறேன், பழையபடி இப்பவும் சந்திச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நானும் அதே தெரசாஸில் தான் படித்தேன். 11th முடிச்சுட்டு அப்புறமா ஆரல்வாய் முடிக்க போனோம். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாம்பேயில் போய் டாடா எலக்ட்ரிக் மில்லில் ஒர்க் பண்ணேன். பழையபடி இங்கே வந்து கான்ட்ராக்டராக பணி புரிஞ்சிட்ருக்கிறேன்.
என்னோட மனைவி பேர் பாரதி, அண்ணன் இருக்காங்க. 2 பையனுங்க. ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அவர் ஃபாரினில் இருக்கார். என்ன ஒருத்தர் என் கூட என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பார்த்து அனைவரையும் பார்க்க மிக்க மகிழ்ச்சி. எனக்கு குழந்தை படிப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவர்களால் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களையும் அன்போடு வணங்குகிறேன். நன்றி. சுதேஷ் சார். குரூப்ல படித்தேன், மேத்ஸ் குரூப்ல படித்த ஜெயராஜ் அவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட். இன்னைக்கு தவிர்க்க காரணத்தால வர முடியாது. சொன்னேன் எல்லாரும் கேட்பாங்கன்னு சொன்னேன், வரல. எனக்கு 2 பையங்க, ஒரு பொண்ணு. மூத்த பையன் டாக்டர், மருமகளும் டாக்டர் தான். 2வது பையன் மெரைன் இன்ஜினியர், ஒய்ஃபு பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. என் பொண்ணு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணி சிஏ படிச்சுட்டு. எல்லாரும் வெளியே இருக்கிறதுனால யாரும் வர முடியல. அடுத்த கெட் டுகெதருக்கு கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து சந்திப்போம். நான் எல்ஐசி ஏஜெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணி சொல்லு. என் பெயர் ஜெனிட்ரா, சொந்த ஊர் பத்திநாதபுரம். கல்யாணம் முடிஞ்சது கள்ளிக்குளம். அங்கே வந்து என்னுடைய கணவர் வந்து எக்ஸர்வீஸ்மேன் ஆனால் இருக்காங்க. எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் ஒரு பெண். 2 பேருமே MBA பண்ணி பெங்களூரில் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வந்து பிரைமரி ஹெச்எம்மா ஆறுலியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரிதா? கேக்குதா? வாய்ப்பு காலம் 9th 10th படித்தேன். பொண்ணொன்னும் பையனும். வெளியூருக்கு தூத்துக்குடியில் இருக்கேன். பொண்ணொன்னும் பையனும் சார்புக்கெல்லாம் இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. போன டைமும் இப்படி நான் கலந்துக்கிட்டேன். போன டைம் கலந்து பேசினேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தடவை அதோட அதிகமாக பார்த்துருக்கேன். அது இதோட சந்தோஷமாக இருக்கேன். I am happy to stand here in front of you. My name is Mrs. Jagada Masal. I am residing at Melaramanbudur Nagarkoil. I am qualified with MCOM MA degrees. I have worked more than 13 years in matriculation higher secondary school. Now I am with some family problems. I am residing at home without working. I have resigned my job before 8 years. Now I have one daughter and one son. My son is BA degree, qualified with BA degree. He is working as a assistant manager in Canara Bank. He is working in Bangalore, working at Bangalore. I have here one daughter. His name is Astro Mas. Her name is Besto Mary. She has now finished BE degree. Now, before 2 weeks only, she got her result. Now, I am very happy to see you all. Last time I didn't have my chance to see you all. Now I am happy. Thank you. வந்து 1லேருந்து 10 வரை நேரு தேசிய நடுநிலை பள்ளியில் படித்தேன். அதுக்கு பிறகு 11, 12 அங்கே சயின்ஸ் குரூப் கிடையாது. எனக்கு வந்து சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும். அங்கே அக்கௌண்டன்ஸில் பிடிச்சி இரிச்சு விட்டுலான்னு பார்த்தவ. ஆனால் வந்து நான் முடியாது. எனக்கு வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கணும். டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்து, ஆனால் அதுக்கு தக்கபடி மார்க் வாங்கலை. நான் காஞ்சனா பூபதி 3 பேர் எப்பவும் பேசிடுவோம். ஹூ டு வாண்ட் டு பிகம் அப்படின்னு கேட்பாங்க டீச்சர். நாங்கள் தான் எழும்போம் டாக்டர்னு 3 பேரும். அப்போ 11th 12th இங்கே வந்து சேர்ந்தோம் தெரசா ஸ்கூலில். அருமையாக இருந்துச்சு. ரொம்ப அருமையான பாடங்கள். ஒவ்வொரு பாடமும் அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஜுவாலஜி சார் மறக்க முடியாது. ஜுவாலஜி சார் அதை போர்டில் எழுதி வரையும் போதே அவ்வளோ மனசில் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. புக்கே படிக்கண்டா. அதை மாதிரி கெமிஸ்ட்ரி டீச்சர் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. பாலசுப்ரமணியம் சார், எங்களுக்கு எடுத்த டீச்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன், மற்ற தெரியல. பாலசுப்ரமணியம் சார் ரொம்ப அருமை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப ஒரு சந்தோஷம். எனக்கு 2 வருஷம் தான் நாங்கள் படித்தேன். ஆனாலும் நானும் ஒரு தெரசா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்களை பெருமைப்பட்டுக்க ரொம்ப ஆசைப்படுதேன். மற்றபடி என்னுடைய
கணவர் பெயர் வந்து டேனியல் சேகர். அவங்க வந்து எம்காம் முடிச்சிருந்தாங்க. ஆனால் ரிக்கில் ஆயில் ஃபீல்டில் வேலை பார்த்தாங்க. போன வருஷத்தோடு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ட்ரை பண்ணலை. இனி வேண்டாம், ஒரு பிள்ளை தானே இருக்குது, இனி வீட்டில் இருந்து பண்ணலாம். வள்ளியூரில் வந்து ஒரு துணி இது மாதிரி வச்சுருக்கோம், அந்த மேன் பவர் வேஷ்டி நெய்கிறது. அது சரியாக இன்னும் மூவ் ஆகலை, சுமாராக போயிட்டுருக்கு. மற்றபடி எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு செல்ல கண்மணி. அவள் பேர் மேரி செல்ஷியா. அவள் வந்து பிஏ இங்கிலீஷ் மட்டும்தான் முடிச்சிருக்கா. எப்போ கரஸில் வேணால் எம்ஏ பண்ணுதே அப்படின்னு சொன்னான். மற்றபடி சொல்லிக்கொள்ளுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க எல்லாரையும் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் கொஞ்சம் சோம்பேறி, ஆனால் வந்து புறப்பன்மை எடுக்கணுமே நான் மாச்சல் போடுவேன். ஆனால் இங்கே வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீச்சர்ஸ்லாம் பார்த்து சாரெல்லாம் பார்த்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களாம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. கூட்டி கொண்டு வந்தேனாலே நான் வரக்கூடிய கண்டிஷன்லேயும் இல்லை, எனக்கு உடம்புக்கு நிலம் இல்லை. என் மூத்த மகன் என்னை கூட்டி கொண்டு காட்டிடுவான். இனிமேல் நாள் இருக்க போகிறோம்னு நினைச்சிருப்பான் போல இருக்குது. அதனால் உங்கள் எல்லோரையும் பார்த்ததுல எனக்கு மிக 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 சந்தோஷம். ஆனாலும் ஒன்று எனக்கு ஒரு சின்ன ஐயோ நான் கடினமான டீச்சர் ஆச்சே, எல்லா பிள்ளைகளையும் யாச்சுவனே ரொம்ப அடிப்பனே, இது இந்த பிள்ளைங்க என்ன இவ்வளவு தூரம் விழுந்து விழுந்து கூப்பிட்றாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு அதை விட ஆனந்தம். அப்போ நான் அடித்தது யாத்தினது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மறந்துக்கிட்டு என்ன இவ்வளோ அன்பா இருக்காங்கன்னா நான் கட்டாயம் அவங்க போய் அதுலேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளா இருந்தா கண்டிப்பா அவங்க பாஸ் பண்ணியே தீரணும்னு ஒரு வைராக்கியத்துல வேலைக்கு வந்தவன் நான். ஏன்னா சில பள்ளிக்கூடங்கள்ல கொஞ்சம் ஏழை பிள்ளைகள், கொஞ்சம் அழுத்தி தட்டைக்கு ஓட்ட பிள்ளைகள், நல்ல ஜிகிஜின்னு இருக்க பிள்ளைகளும் பணக்கார பிள்ளைகளையும் தான் ரொம்ப கவனிப்பாங்க முன்ன வச்சு. அதை அனுபவிச்சவன் நான். அன்னையிலேருந்து வந்த எண்ணம் எனக்கு, இந்த சின்ன ஏழை பிள்ளைகள் முடியாதவங்க ஒரு நாளும் ஒரு வகுப்புலையும் ஃபெயில் ஆகக்கூடாது, கண்டிப்பாக அவங்கள ஆல் பாஸ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட வேலைக்கு வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட தெரசா ஸ்கூலில் 32 வருஷம் வேலை செய்தேன். அப்போவும் எல்லாருக்கும் ஆல் பாஸ். நான் எடுக்கிற கிளாஸில் எல்லா பிள்ளைகளும் ஆல் பாஸ். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கேயே நான் போன அன்னையிலேருந்து தான் தமிழ் கொஞ்சம் மேலே வந்தது. அதுக்கும் அதே மாதிரி 5 வருஷம். அதே மாதிரி தூத்துக்குடியில் 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அங்கேயும் அதே மாதிரி அவங்க என்னை வேலையை விட்டு விடவே மாட்டேன்னு அவங்களுக்கு சுப்பீரியருக்கும் எங்கள் ஹெச்எம்முக்கும் பெரிய பெரிய சண்டை. ஏன்னா எனக்கு கவர்மெண்ட்டில் ஆர்டர் வந்தது வேலைக்கு 3 இடத்த குறித்து உனக்கு வீட்டுக்கு கிட்ட எதுவோ அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிடுறேன். அப்போ எல்லாம் வேலை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பரிசை எழுதிட்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு வச்சேன். அதுதான் அவங்க வேலைக்கு எங்கள் அண்ணன் என்ன கூப்பிடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்ன ஒரு டெலகிராம் வந்தது, வேலையில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு. தூத்துக்குடி எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. அப்போ என் கூட வேலை பார்த்த ஒரு பிள்ளை வேலைக்கு அங்கே அப்ளிகேஷன் போட்டிருக்கா. அவளுக்கு மறுநாள் வீட்டு பக்கத்தில் வேலை கிடைச்சதுனால அவள் போயிட்டாளாம். இவங்க எனக்கு நீ கூப்பிட்டுக்கிடுங்க நான் அங்கே போனா அவைய உடனே நான் படிட்டு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ட்ரெயின் வந்துட்டு கிடைக்கல. நல்ல நேரம் வந்துட்டாண்டாமான்னு ஆசையாக வாங்கி சட்டிட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணிவிடும். அண்ணன் என்னை கொண்டு விட்டுட்டு போயிட்டு அங்கேருந்து மறுநாள் காலையில் தங்கடாம்புங்கடான்னு ஓடி வரேன். அப்பாவுக்கு அப்போ உடம்பு சரியில்லை. நான் ஒரே உட்காருவேன். அப்பாவுக்கு தான் என்னமோ ஆகிடுச்சு அப்படின்னு. கடைசியில் அங்கே ஒன்றும் ஆகலை. எதுக்கு அழுகுறேன்னு கேட்டாங்க. இப்போ நான் மாமா சொன்னார், அரக்காசு வேலையினாலும் அரசாங்க வேலை முக்கியம், நீ அவளை உடனே கூட்டிகிட்டு வந்துருன்னு சொன்னார். இவங்க அண்ணன் என்னை கூப்பிட்டுருக்கிற சிஸ்டர் விட மாட்டேன்ட்டாங்க. நான் அவளை விடவே மாட்டேன். எனக்கு இவ்வளவு காலத்துக்கு வர ஒரு டீச்சர் கிடச்சிருக்கா, ட்ரெயின்டு டீச்சர். அது வரைக்கும் ட்ரெயின்டு டீச்சர் இல்லை போல இருக்கு. அதனால் நான் பாவம் சிஸ்டர் அழ போகிறாங்க, கண்ணீராக வடியுது. எனக்கு பார்த்துட்டு இருக்க முடியல. அந்த அண்ணத்துக்கு அண்ணே நான் கான்வென்ட்டு தானே, நான் உள்ளே இருந்துக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நான் இங்கேயே வேலை செய்திருக்கிறேன் அப்படின்னு அண்ணனை அனுப்பி விட்டுருக்கேன். அதனால இவங்க விட மாட்டேங்க. கவர்மெண்ட்டு கிடந்த வேலையே அவள் தள்ளி வச்சுட்டு எனக்கு 5 வருஷம் வேலை செய்து தந்துருக்கா. அதே மாதிரி ஒரு டீச்சரை கொண்டு தந்துட்டு அவளுக்கும் வேலை வாங்கி கொடுங்க, நான் உடனே அவளை ரிசைன் பண்ண சொல்கிறேன். நாங்கள் இப்படி அடியெல்லாம் பிடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தெரசா ஸ்கூல்லேருந்து ஃபாதர் அங்கே வந்தார். அப்போ அவர் சொன்னார், ஏம்மா நீங்கள் இப்படி போட்டு அடிப்படி போடாதுங்க, ஏன் பள்ளிக்கூடத்தில் ஒரு இது இருக்குது வேக்கன்சி இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன்.
அந்த ஆளு சிஸ்டர் உடனே அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன இங்கே அனுப்பிட்டாங்க. இங்கேயும் வந்து 32 வருஷம் வேலை தான் செய்தேன். அப்போ எல்லா இடத்துலையுமே தூத்துக்குடியில் வேலை பார்க்கும்போதும் சண்டம் தான், 5 வருஷம் வேலை பார்த்தேன். இங்கிலீஷ் மீடியத்தில் வேலை பார்க்கும்போதும் சண்டம் தான். அதே மாதிரி இங்கேயும் அது ஒரு நம்ம எதை முன்னிட்டு நம்ம வேலை செய்கிறோமோ அதே செய்தோன்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு கிடைக்கும். வேலை செய்த காலமெல்லாம் அந்த ஒரு நம்பிக்கையில் ஏழை பிள்ளைகளை கண்டிப்பாக முன்னேற்றி விடணும். ஏன்னா ஒரு ஏழை பிள்ளை படிச்சதுன்னா ஒரு குடும்பத்தை காப்பாற்றிடலாம் இல்லையா? அதனால அடித்தாலும் சரி திட்டினாலும் சரி. ஆனால் இத்தனை அடி அடிச்சிருக்கேன்னா ஒரு பிள்ளைகளாவது வீட்டில் போய் சொல்லி, அம்மா இந்த டீச்சர் என்ன அடித்தாங்க, அம்மா இந்த டீச்சர் என்ன திட்டுனாங்க வந்து கேளுன்னு சொன்னதே இல்லை. யாரும் வந்ததும் இல்லை. வந்திருந்தேன்னா ஒருவேளை அப்படி அடிச்சிருக்க மாட்டேன்னா இருக்கும். ஒரு பிள்ளைகளும் இல்லை. அப்போ நான் யோசித்தேன், என் பிள்ளைகள் என்ன எவ்வளவு அன்பு செய்திருந்தால் என்னை இப்படி போட்டு கூப்பிடுவாங்க. எனக்கு களியில் நான் சோம் இல்லாமல் இருக்கப்பா, கைகாலெலாம் கிட்டுக்கிட்டுன்னு வருது, என்னால் நடக்க முடியலன்னு சொல்கிறேன், கேட்கல. அப்போ தான் யோசித்தேன், அந்த பிள்ளைகளை ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துடணும். நம்ம நீண்ட நாள் இருந்துக்கிட மாட்டோம். அதனால அடுத்தது விழாவுக்கு போகலான்னு பார்த்தா அடுத்தது விழாவு வரைக்கும் கடவுள் என்ன வச்சுருக்கணும். அதனால் இப்போ போய் பார்த்து தீரணும் என் மகன்கிட்ட சொல்ல, என் மகன் கூட்டி கொண்டு விட்டுட்டாங்கப்பா, அவங்க காத்துட்டு இருக்கேன். என்னை கூட்டிகிட்டு போகிறான். அவன் என்னை புதுக்கோட்டைக்கு போகணும் வேலைக்கு. அவன் புதுக்கோட்டையில் ஒர்க் பண்ணுறான். அவனும் டீச்சர் தான். இப்படி பிள்ளைகளை முன்னேற்றுவது ஒன்று தான் எனக்கு கரெக்டாக இருந்தது. வேற எதுவுமே இல்லை. நான் பெத்த பிள்ளைகளை விட நான் அதிகமாக நேசித்தது என்னுடைய மாணாக்கர்களை தான், மாணவர்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் தான். அதனால எல்லாரும் என்கிட்ட ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க. நான் பல பிள்ளைகள்கிட்ட கேட்டுருக்கேன், நான் என்ன மாதிரி இவங்களை அடிச்சிருக்கேன், என்ன ஏசியிருக்கேன், ஆனாலும் நீங்கள் என்ன இவ்வளோ அன்பு செய்திருக்கிறீங்களேன்னு நான் ஆச்சரியமாக கேட்பேன். அது அந்த அந்த இடம் தான் என்னை இன்னைக்கு இங்கே கொண்டு விட்டுருக்கு. எனக்கு முடியாட்டினாலும் கூட எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் பார்த்து எல்லாருடைய பிள்ளை குட்டிகள் நலமாக இருக்க தினமும் இறைவனிடம் வேண்டிக் கொள்வேன். கண்டிப்பாக என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு ஜெபமாலை தனியாக செய்வேன். தினமும் 8-10 செய்வேன். அதில் ஒன்று என்னுடைய மாணவர்களுக்கு ஸ்பெஷலாக குருக்களுக்கு உண்டு. நீங்கள் தனியாக குருக்களுக்கும் ஜெபமாலை உண்டு. ஜெபம் செய்வேன், குருக்களுக்காகவும் ஜெபம் செய்வேன். அதனால நான் என் பிள்ளைகளுக்காக நான் உங்களை பார்க்கலையே தவிர மகங்கள் தான். என்ன உள்ளூரில் இருந்த பிள்ளைகளுடைய முகமெல்லாம் நல்லா தெரியுது. வெளியூரில் நீங்கள் ஒரு நாள் நான் பார்க்காத பிள்ளைங்க, நீங்கள் படிச்சுட்டு போனது தவிர பார்க்காத பிள்ளைகளை தான் மறந்துட்டேன். மற்றபடி ஒரு சில சிரிச்சாலாவது கண்டுபிடிச்சிடுவேன். 2 வார்த்தை பேசினா வாயை வச்சே கண்டுபிடிப்பேன். அது வாய்க்கும் நமக்கு தானே வேலை. நம்ம சொல்ல அவங்க திரும்ப சொல்ல அவங்க முகத்தை பார்க்க இதுதானே நம்ம வேலை. அதனால அது நல்ல மனசில் பதிஞ்சிருக்கும். அதனால என்னை இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து கொண்டுங்க வச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் சந்தோஷப்படுவதற்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே, எல்லா ஒன்று சேர்த்தவர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எல்லாருக்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சைடில் இருந்து பண்ணுங்க, சைடில் இருந்து பண்ணுங்க. ஒன்பதுலேருந்து 10, 11 வரை திரசா ஸ்கூலில் படித்தேன். 12 வந்து திருச்சியில் படித்தேன். இந்த மௌனமடத்தில் இப்போ ஃபாதர் ஆகி மணப்பாறையில் இருக்கிறேன். இந்த விழாவுக்காக கலந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேன். உங்களை எல்லோரும் சந்திச்சதில் ரொம்ப நன்றி. என் பேர் மரியசேகர். நான் அக்கௌண்டன்சி குரூப்பில் 82, 83 படித்த ஸ்டூடெண்ட் தான். எல்லா டீச்சர்களும் எங்களுக்கு நல்ல முறையில் பாடம் சொல்லி தந்திருக்காங்க. வாழ்க்கையில் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும். அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்றும் வரல. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் பல்லு போனால் சொல்லு போச்சுன்னுவாங்க. அது தமிழ் டீச்சர் பொய்யாக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்க பாடம் நடத்தும் போது எப்படி பாடம் நடத்துனாங்களோ அதே போல் இருந்து அவங்களுடைய சொல்லு. வேற நான் இப்போ வந்து ஒரு பெயிண்ட் கடை வச்சிருக்கிறேன். சரியா? எல்லாரும் பெயிண்ட் வாங்க. உங்கள் வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது பிள்ளைகளுக்கு கல்யாண காரியங்களுக்கு கண்டிப்பாக பெயிண்ட் வாங்குவாங்க. எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். சரி, ஒரு மனைவி, 3 குழந்தைகள், ஒரு பொண்ணு. அவன் இன்ஜினியருக்கு தான் படித்து கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு. பேத்தி எனக்கு 13 வயசில் பேத்தி இருக்கான். ஆமாம், பேரன் இருக்கான். ஒருத்தன் 7 வயசில் பேரன் இருக்கான்.
வேற என் பையனுக்கு இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கல்யாணத்துக்கு வரல, கார்டு கொடுத்தோம். அதுலையா? சரி. ஆமாம், அவனும் இன்ஜினியர், அவன் பைரீனில் வேலை செய்துட்டு இருக்கான். இன்னொரு இளைய பையன் வந்து மெரீன் படிச்சிருக்கான், நம்ம ஜாயின் பண்ணுவான் டியூட்டியில். இதுதான் என்னோட இது. வேற எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் ஸ்டூடெண்ட்னால உடனே கால் சட்டை போட்டுட்டு அதுக்கு தான் வந்தேன். நான் எல்லாரும் ஆமாம் கால் சட்டையில் வருவாங்க போலுக்குன்னு நினச்சிட்டு தான் நானும் கால் சட்டை போட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு பிறகுதான் தெரியுது எல்லாம் வயசாகி தான் இருக்காங்கன்னுட்டு. சரி, எனவே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் வந்து கடைசி காலத்தில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு பேச்சு துணைக்கி, அதுக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து வச்சுடுங்க. வேற ஒரே ஒரு விஷயம், நான் திலகரை பற்றி பேசிடுறேன். ஏன்னா இல்லை இல்லை வேற விஷயம் இல்லை ஜூரு அது இல்லை, நான் பேசுகிறேன். அதாவது திலகர் வந்து நாங்கள் வந்து வேலைக்காக போகும்போது பாம்பேயில் நான் ஒன்று, ஜெயக்குமார் ஒன்று, வேற பேட்ரிக்கு இருக்காங்களா? ஆமாம், நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி ஒரே நாளில் தான் வேலைக்காக தேடி பாம்பேக்கு போயிருந்தோம். பேட்ரிக்கு ரிசீவ் பண்ணதுக்கு அவங்க அண்ணன் எல்லாம் வந்தவங்க. ஜெயக்குமாரை ரிசீவ் பண்ணதுக்கு அவங்க அத்தான் வந்திருந்தாங்க. என்ன ரிசீவ் பண்ணதுக்கு திலகர் தான் வந்திருந்தோம். வந்து அவங்க பொங்கல் வீட்டில் கூட்டி வச்சு அங்கே தான் இருந்தோம். அங்கே நாங்கள் டெய்லி சண்டை போடுவோம், பலம் பார்ப்போம். அப்போ கடைசியில் தோற்கிற மாதிரி நான் தோற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுவேன். அப்போ நான் இப்போ என்னடா நான் கேட்டால் சொல்லுவான், நான் தடியிலால அதனால் சொல்லிட்டு வருவேன். ஸோ திலகர் எதுவும் மனசில் ஒன்றும் வைக்கண்டாம். எங்களுக்குள்ள சின்ன மனஸ்தாபங்கள் இருந்து என்னைக்கும் திலகர் பாம்பேன்னா அது திலகர் தான், சரியா? அது என்னைக்குமே மறக்க மாட்டேன். வேல்நாயக்கர் ஏன்னா அவன் கஷ்டப்பட்டான். ஏன்னா படிச்சுக்கிட்டே வேலை செய்துக்கிட்டே படித்து இன்னைக்கு அமெரிக்கா ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் எல்லாரும் சேரணுட்டு அதை ஆசைப்பட்ட அந்த விஷயமே ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், தேங்க்ஸ். திலகர் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஸ்கூல் டைமில். நம்ம பி.டி. வின்சென்ட் சார் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க என்னை கொஞ்சமாக அடிக்க வச்சிடலாம். கடைசியில் ரொம்ப ஃபெயில் ஆகிட்டாங்க அவங்க. நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை 10th சென்ட் தெரசாஸில் படித்தேன். நான் தெரசாஸில் படிச்சிருக்கேன், பாம்பேயில் படிச்சிருக்கேன், அமெரிக்காவில் படிச்சிருக்கேன். ஆனால் என் ஸ்கூல் என்னுடைய காலேஜோ ஸ்கூலோ என்னுடையது அப்படின்னு சொன்னாக்கி இன்னைக்கு வர்றது தெரசாஸ் தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியாது. 12ல் வந்து தெரசாஸ் நம்ம ஊர் தெரசாஸ்க்கும் கன்கடியாவில் வந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ வந்து அந்த டைமில் டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து எங்கேயோ இருந்தார், தெரசாஸ்க்கு வந்துட்டார். அவர் வந்து ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆன ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை பூரா டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு போயிட்டு. அப்போ நெல்சன் சார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, அதில் ஏன் பிள்ளைகள் தப்பு பண்ணாது, அப்படியே அது என் பிள்ளைகளை அடிச்சிருந்தாக்கி அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னாக்கி நம்ம ஆசிரியர்கள் நம்ம மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இருந்தாங்க. என் பிள்ளைகள் அப்படிங்கிறதான், அது வேறு வார்த்தை இல்லை. என் பிள்ளைகள் தப்பு பண்ணாது, தப்பு பண்ணியிருந்தா அடிச்சிருந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கு. அப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு காரணம் சொல்லிகிட்டே போகலாம். மேங்கதைக்கு வரும். நான் 12 இங்கே படித்தேன். அப்புறம் பாம்பேயில் போய் கிராஜுவேஷன் பண்ணேன், மேனேஜ்மெண்ட் பண்ணேன். அது பிறகு கொஞ்ச நாள் ஐடியில் பாம்பேயில் ஒர்க் பண்ணேன். மாதிரி துபாயில் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். மாதிரி அங்கேருந்து யூஎஸ் போய் அங்கேருந்து இப்போ அப்ளிகேஷன் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சேகர் சொன்ன மாதிரி ஒரே ஒய்ஃப் தான். 2 பிள்ளைகள். பையன் வந்து படிச்சுட்டு இன்டர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். பொண்ணு வந்து நான் சொன்னேங்கிறதுக்காக ஐடி படித்து முடிச்சுட்டு என்கிட்ட வந்து எனக்கு படிப்பு பிடிக்கல, நான் சைக்காலஜி படிக்க போகிறேன்னு திருப்பி படிக்க போயிட்டான். இதுதான் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க வள்ளியூர் அவங்க ஸ்கூலில் வந்து நடக்கிறதுக்காக வரல. அவங்க பேர் பாரதி. அவங்க 1 மணிக்கு வாரேன்னு சொன்னாங்க. ஐ ஹோப் ஸோ. இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். நன்றி அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. எனக்கு நம்மளை ஒரு ஷேப்புக்கு உருவாக்குனது
அந்த டீனேஜ் டைமில் நம்மளை வந்து ஷேப் கொண்டு வந்தது நம்ம டீச்சர்ஸ் தான். ஒவ்வொரு அது படிப்பாக இருக்கலாம், மாரலாக இருக்கலாம், இல்லை ஜெனரல் நாலேஜாக இருக்கலாம். எனக்கு ஒரு நேரத்தில் அவங்க ஒரு 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 ஆசிரியர் வந்து ஆல்டர்னேட் திங்கிங் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. இதையும் சொல்லிட்டு போயிருந்தேன். அதாவது நம்ம ஃபாதர் ஆஸ்வால்ட் வந்து பாடம் நடத்தினாங்க, கழுதையை பற்றி பாடம். அந்த பாடத்தில் வந்து ஒரு வார்த்தை வரும், ஜீசஸ் அவங்க கட்டுரையில் பாடத்தில் உள்ள அவங்க கட்டுரையில் வரும், ஜீசஸ் ட்ரையம்ஃபன்ட்லி என்டர் ஜெருசலேம் அப்படின்னு. அது கழுதை மேலே ட்ரையம்ஃபன்ட்லி என்டர். எனக்கு இந்த ட்ரையம்ஃபன்ட்லிங்க வார்த்தை எனக்கு கிடைக்கவே இல்லை, ஸ்பெல்லிங்கும் கிடைக்கல, அதனுடைய புது வார்த்தை கிடைக்கல. அப்போ இன்னொரு ஆசிரியர் சொன்னாங்க, நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும், உனக்கு தெரிஞ்ச ஈஸியான வார்த்தையும் அதில் போடக்கூடாது. அப்புறம் என்ன போடலாம் அப்படின்னா, என்ன அதுக்கு ட்ரையம்ஃபன்ட்லிக்கு என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒன்றா சொல்லிட்டு வரும் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னேன். அதை யூஸ் பண்ணலாம். தட்ஸ் வாட் கால்ட் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங். அது சொன்ன மாதிரி நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது பல ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. இன்றைக்கி என்னுடைய தொழில் அது ஒரு பெரிய உதவியாக இருக்குது. அதாவது ஒரு 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 ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 1000 பாதைகள் இருக்குது, 1000 சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வழியாக தான் போகணுன்னு கட்டாயம் கிடையாது, நம்ம எந்த வழியாக வேணாலும் போகலாம். அது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் அது ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நான் என்னுடைய இன்சிடென்ட்டை சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒவ்வொருடைய ஆசிரியர்களுடைய அட்வைஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறது தகுமா அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஸ்டில் தேங்க்ஸ் எல்லாம். அப்போ தெரசா ஸ்கூலில் இந்த நண்பர்கள், அதாவது மிக நெருக்கமானவர்கள் எனக்கு, ரகு ஒன்று, ஸ்டாலின் 2 பேர். அதாவது அதை ரோல் மாடல்னு சொல்கிறேன், உங்களெல்லாம் விடலை. எப்படின்னா அதை மட்டும் நான் இப்போ லேசாக ஞாபகப்படுத்துகிறேன். படிக்க அதாவது 12ஆம் வகுப்புனா ரொம்ப கஷ்டமாக அந்த சமயத்தில் ரொம்ப படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் கரெக்டாக 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிட்டா 10 மணி வரை நோட்டை அப்படியே திறந்து நோட்டு புஸ்தத்தை திறந்து பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்போம். ரகுவையும் அந்த ஸ்டாலின் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி ஜென்டிலாக வருவான் 2 பேரும். இப்படி ஒரு பெண்ணை மட்டும் தான் வச்சுருப்பான், நல்லா பார்த்துக்கிடுங்க. ஒரு பெண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி ஜென்டிலாக வருவான். என்னப்பா இப்படி வரான்னு வேண்டி நான் நினைக்க உண்டு. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள்கிட்ட அதை சொல்லுவேன். எந்த ஒரு சலனம், அதாவது எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல். இப்போ அப்படிதான் 2 பேரும் இருக்க மாதிரி தெரியுது. ஸ்டாலின் ஆளுமே பாதி அனுப்பலையாவே தெரியல எப்படி இருக்கு பார்த்தீங்களா யாராவது? 12 வருஷத்துக்கு முந்தி, ஆமாம், டை எனக்கு நான் ஃபுல்லாக டை அடிச்சுட்டு தான் இருக்கேன். டை அடிக்கலாம் ஃபுல்லாக வெள்ளையாக தான் இருக்கும், தாத்தாவாக தான் இருப்போம். ஆமாம், அதனால டை கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா நேரத்தை இந்த இது நான், அதாவது வாட்ஸ்அப்பில் நான் பதில் போடாட்டாலும் உங்களுடைய இதை கேட்டுகிட்டே இருப்பேன். திலகர், ஸ்டாலின், அவர் மரியசேகர் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் உடக்க ஏற்பட்டது. அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நண்பர்கள்லாம் நம்மெல்லாம் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது ஸ்டாலின் சொன்ன மாதிரி கடந்த 12 வருஷத்துக்கு முந்தி பார்த்ததில் 18 பேர் இன்னைக்கு இல்லை. அப்போ எவ்வளோ சங்கடமாக இருக்குது யோசிச்சு பாருங்க. நான் ஸ்டாலின்ட்ட முந்தையே சொல்லுவேன், ஒரு வருஷத்துக்கு இருக்கா இதே மாதிரி கெட் டுகெதர் நீ போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் அப்படி முடியாட்டாலும் கூட கொஞ்சம் அந்த 12 வருஷங்கிறத கொஞ்சம் குறைக்கலான்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அதை ஆலோசனை செய்யலாம். 12 வருஷத்துக்கு பிறகு தான் நம்ம போட்டிருக்கோம். அதை ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் 5 வருஷத்துக்காக என்ன செய்யிருக்கலாம், போட்டிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அந்த டேட்டை கொஞ்சம் முந்தி சொன்னால் அதுக்கு ஏற்றால கொஞ்சம் நம்ம அதை பிளான் பண்ண வசதியாக இருக்கும். கொஞ்சம் அதாவது இந்த டேட்டை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முந்தி தான் சொன்னீங்க. அதனால் அப்படி, அதாவது நான் அதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இப்படிப்பட்ட, அதாவது நம்ம பிள்ளைகள், மனைவி, ஹஸ்பண்டு, பேரம்பேத்தி எல்லாரோட இருக்கும்போது அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குறது. உலகத்தில் மகிழ்ச்சி தான் பெருசு. மகிழ்ச்சியாக இருந்தால் அது பாட்டுக்கு வாழலான்னு சொல்கிறாங்க. சரி, தொடர்ந்து என்னுடைய லைஃப்பை பார்த்தா, அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி முடித்து ஆசிரியராக 1987 ஆசிரியர்.
தொடர்ந்து 37 இதுக்குள்ள ரிட்டையர்ட் ஆகிருக்கணும். அரசு ஒரு 2 வருஷம் கூட்டி தந்ததுனால 37 வருஷம் ஆசிரியராக இருக்கு. இப்போ தலைமை ஆசிரியராக மாணவர்களை தர்மத்தில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். எனக்கு 2 பிள்ளைகள், 2க்கும் மேரேஜ் ஆகிட்டு எல்லோரும் சேர்ந்து வரணும்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சில தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வர முடியலை. பக்கத்து இடத்துல பூபதி எல்லாம் என்னுடைய பக்கத்து வீடு. இப்போ நாங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்காங்க பூபதி எல்லாம். ஆனால் அன்றைக்கு +2 படித்து தந்த ஆசிரியர்கள் திரு பாலசுப்ரமணியம் சார் மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்கர் சார், அது யாரோ சொன்னாங்க, அந்த சுவாலஜி அவருடைய அந்த எண் பண்ணிட்டு வருவார். வந்து அதை எதுவுமே நோட்டு புக் ராஜமணி சார், அதாவது அவர் பர்சனலாக சில குறைபாடுகள் இருக்கலாம், அதை நாம் சொல்லல. பட் இருந்தாலும் அவருடைய திறமையை நம்ம இப்போ என்ன செய்யணும், அதை நினைவு கூறத்தக்க விதத்தில் இருக்கு. எதுவுமே எடுக்க மாட்டார், புக்கு எல்லாம் தொடவே மாட்டார். அப்படியே சாக் பீஸ் எடுத்து அவ்வளவு அருமையாக சுவாலஜி. அதுக்கப்புறம் சுவாலஜி சாரோட வர சொல்லியிருக்கலாம். ஆமாம், அடுத்தால குழந்தை தரசா நேவருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தை தரசா ரகுகிட்ட கூட நான் சொன்னேன், ஏன் அந்த குழந்தை தரசா எப்படியாவது வர சொல்லிடுவேன்ப்பா, நமக்கு என்ன கெமிஸ்ட்ரி. ஆமாம், குழந்தை தரசா அப்போ தான் வேலைக்கு வராங்க. அருமையாக அவங்களுடைய இது ரொம்ப அருமையாக இருந்து அவங்களெலாம் வரைஞ்சினா அவங்க ஏதோ ஸ்டேட்ஸில் இருக்குதா சொன்னாங்க. சரி, தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் அவங்கள எல்லாரையும் சேர்த்து, அதாவது ஒரு மிக மிக இனிமையான ஒரு தருணம். கடிச்சதுக்கு பெருசு இல்லை, வளர்ந்துட்டான். என் பேர் லெவின்சன். நான் வந்து 9th 10th 11th நம்ம திரச ஸ்கூலில் படித்தேன். நிறைய பேருக்கு இங்கே இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். +2 வந்து ஆரல்வாமடியில் படித்தோம். ரவி லைசி எல்லோரும் சேர்ந்து ஆரல்வாமடியில் படித்தோம். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன் திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில். அதுக்கப்புறம் MBA வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MBA பண்ணேன். ஒரு 2003 வரைக்கும் இங்கே கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இங்கேருந்து VRS வாங்கிட்டு நான் வந்து துபாய் போயிட்டேன். 2010 வரைக்கும் துபாயில் இருந்தேன். அப்புறம் ஒய்ஃப் வந்து சென்ட் மேரிஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க தூத்துக்குடியில். ஸோ அதனால் தூத்துக்குடியில் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் அங்கே வந்து கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அது சரியாக வரல. அப்புறம் வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 months பேக் வந்து ஒய்ஃபு தவறிட்டாங்க. இப்போ அதனால் இப்போ தற்சமயம் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் ஐடலாக இருக்கிறாங்க தூத்துக்குடியில். எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனும். பொண்ணு வந்து அவள் வந்து BA MBA முடிச்சிருந்தா, ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தா. அப்படியே இப்போ தான் ரீசெண்டாக 4 years பேக் கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு பேத்தி இருக்கிறா, ஹைதராபாத்தில் செட்டில் இருக்காங்க. பையன் வந்து அவன் BA முடிச்சுட்டு ஒரு 2 years வந்து மெட்ராஸில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ வந்து IIT மும்பையில் வந்து MBA ஜாயின் பண்ணியிருக்கான். அப்படி வேற என் பேர் ஆண்டனி ரகு. வரும்போது இந்த முட்டாய் கிடச்சிது, உடனே அந்த பாட்டி ஞாபகம் வந்தது. ஞாபகம் இருக்கா? என்ன, அதில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கு, வரமாட்டேங்குது. நான் ஒரு 15 வருஷமாக நம்ம ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம எஸ்தாகி சாருடைய பிளேஸில் நான் வந்தேன். என்னுடைய ஒய்ஃப் வந்திருக்கிறான், பேர் லதா. எனக்கு 2 பசங்க, டீச்சராக இருக்கிறான். எனக்கு 2 பசங்க, 2 பேருமே BE முடிச்சிருக்கிறாங்க. மூத்த வேலை பார்க்குறான், இளைய வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ரெகக்னைசேஷன் வாங்கினது 1930. அப்படின்னா இது வந்து 95வது வருடம். இன்னும் 5 வருஷத்தில் நம்ம வந்து 100ஆண்டு விழாவை பார்க்க போகிறோம். அந்த செய்தியை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் பில்டிங்கில், அதான் நினைவு கட்டடம். நமக்கு அந்த கிரவுண்ட் ஃப்ளோரு கட்டினது அப்போ அந்த ஃபவுண்டர்னு சொல்லக்கூடியது ஃபாதர் இக்னியசியஸ். மேல் ஃப்ளோர் வந்து ஒரே ஹால் தான். அந்த ஹாலை கட்டினது ஃபாதர் லோபோ. என்ன வித்தியாசம்னா, ஃபாதர் லோபோ பீரியடில் ஹீரோவில் கட்டடம் கட்டினது வந்து டைசஸ்லேருந்து கட்டினது.
மேலே உள்ள கட்டினது ஃபாதர் லோபாவுடைய சொந்த காசில் கட்டினது சொல்லுவாங்க பார்த்துடுங்க. எதை சொல்கிறோம்னா 1958 போல் அப்போ படித்த மாணவர்கள் சில பேர் இங்கே இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டாலினுடைய அப்பா கூட அந்த வருஷத்தில் படித்தவங்க தான். அவங்க சொன்னது என்னென்னா, மேலே ஹாஸ்டல் இருக்கு, மேலே ஹால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாலில் 2000 பேர் ஹாஸ்டலர்ஸ் தான். 1958 2000 ஹாஸ்டலர்ஸ் வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. இப்போ 5 years நம்ம வந்து நூற்றாண்டை பார்க்க போகிறோம். இப்போ 490 பேர். நான் அப்பாயின்மெண்ட் ஆகும் பொழுது சுமார் 1000 இருந்துச்சு, இப்போ 490 பேர் தான் இருக்குது. ஓகே, நூற்றாண்டு விழா நல்லபடியாக நடக்கணும். ஆண்டவருடைய கிருபை இல்லை, பெரிய கிருபை, அவருடைய பேரிறக்கம் பேரன்பு சொல்லுவாங்களா, அதை வச்சு தான் நம்ம ஸ்கூல் வந்து இன்னும் ரன் ஆகணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை வந்து வருஷத்துக்கு 50 100 கடகடன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 1000 காரணமாக இருக்கலாம், ஆனால் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது உண்மை. இப்போ வரும்பொழுது எனக்கு சார் வின்சென்ட் சார் டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பிடி பீரியட் எல்லாமே ஸ்டாண்டர்டிஸ் இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியராக இருந்துச்சு. அவர் வந்து பிறகு தான் ஸ்டாண்டர்டிஸ் இருக்கா, அது நமக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட அந்த ட்ரௌசர் போட்டு ஒரு ஆக்டிவாக ஒரு வித்தியாசமான பிடி சார் நம்ம பார்த்தோம். அந்த 9th பீரியட் 9th ஸ்டாண்டர்டும் எனக்கு மறக்க முடியாத ஒரு வருடமாக இருந்தது. எப்படின்னா அந்த பீரியடில் தான் சார் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஆரம்பித்தோம், கிரிக்கெட் டீம் ஆரம்பித்தோம். படிப்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட 9th வந்து எனக்கு மறக்க முடியாத வருஷம். ஒரு 13 வருஷமாக நான் வந்து 9th 10th எடுக்கும் பொழுது 9th ஸ்டாண்டர்ட் போகும்பொழுது இந்த வார்த்தையை சொல்லாத வருஷம் கிடையாது. 9th ஸ்டாண்டர்டு மறக்க முடியாத வருஷம். என்னன்னா கிரவுண்டில் தான் கிடப்போம், காலையில் ஒரு 3-4 பேர் கிரவுண்டில் தான் கிடப்போம். ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு வருவோம். சாயங்காலம் வந்து கரெக்டாக ஒரு 4:30க்கு ஸ்டெம்பெல்லாம் தூக்கிட்டு கிரவுண்டுக்கு போயிடுவோம். அது சிஸ்டமேட்டிசமாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த +2 வரும்போது நம்ம ஃபாதர் ஆஸ்வால்ட் வந்தார். அப்போ இந்த கோயிலுக்கு போகக்கூடிய அது வந்து ஏன்னா அவர் செகண்ட் மாதம் அவர் தான் வைப்பார். அங்கேயே வந்து எண்ணிடுவார், அப்படி எண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்து அதுக்கு ஒரு என்ன நடக்கணுமோ நடக்கும். அதனால் சிஸ்டமேட்டிசமாக அழகாக நம்ம ஸ்கூல் போயிட்டு இருந்தது. நம்ம சார் நம்ம பாலசுரன் சார், அவர் பேசிக்கலி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், சரிதானே? ஆனால் தமிழ் கிராமரை மறக்க முடியாது. தமிழ் கிராமர் அவ்வளோ தூரம் அழகாக நடத்துவார். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு எப்படி அந்த டேலண்ட் வந்தது தெரியாது, ஆனால் நம்ம எடுத்துருக்காங்க, கிராமம் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம டீச்சர் என்ன மறக்க முடியாது. நான் ஒரு முறை நான் வந்து திருக்குறள் நடத்தினாங்க. நான் வந்து கோனார் தமிழுரை பார்த்து எழுதிட்டு போயிட்டேன், சரியா? ஆனால் இன்னொன்று, அவங்க வந்து திருக்குறள் எடுத்தாச்சுன்னா அடுத்த நாள் வந்து நம்ம நோட் புக்கில் எழுதிட்டு போகணும். அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்களோ அதே வார்த்தையை நம்ம உன்னிப்பாக கவனித்து அப்படி எழுதிட்டு போகணும். ஒரு முறை நான் கவனிக்கலை, அந்த கோண தமிழரை பார்த்து எழுதிட்டு போயிட்டேன். எந்திரை எதை பார்த்து எழுதுறேன் நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அது சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஈட்டி மின்னல் தான். ஆனால் அந்த அதே உச்சரிப்பு இன்னும் இருக்குது இல்லை? மற்ற எல்லா டீச்சர்ஸுக்கும் நன்றி. ஹீல்ஸ்ராஜ் சார் முதல்ல 10th முடிச்சிட்டேன். 10th முடிச்சுட்டு நான் இம்மீடியட்டாக +1 போகலை. 10th முடிச்ச பிறகு எனக்கு மனசுக்குள்ள அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஒரு மனநிலை. படிக்க மாட்டேன், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா பட்டியலே உட்காந்தாச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு தான் நான் ஸ்கூலுக்கு வந்தேன். 3 மாதம் இல்லை, ஒரு 2 மாதம் இருக்கும். எப்படின்னா நம்ம அலி சார் வந்து கிராஸ் பண்ணுறாரு, நான் பட்டியலில் உட்காந்துருக்கேன். அப்போ அலி சார் வந்தேன், நீ ஸ்கூலுக்கு போகலையா? அவன் அப்பாவுக்கிட்ட உட்காந்துச்சு, அப்பா ஹெல்ப் பண்ண போகிறேன். மரியாதையை மத்தியா நீ ஸ்கூலுக்கு வரலன்னு வச்சுக்கோ, நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்தான். அடுத்த நாள் வந்து அவனுக்கு பிடிச்ச குரூப் வந்து அக்கௌண்டன்சி. அங்கே போய் சேர்த்தான். நமக்கு தெரிஞ்சது தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, வேறு இசைச்சாரு இது படிச்சிடும் 10th வரை. அங்கே போய் பார்த்தாச்சுன்னா சார் வந்தாங்க. சார் வந்து வந்தது வர்றது செலவு இப்படி போயிட்டு இருக்குது. இந்த வார்த்தை நமக்கு அறிமுகம் இல்லாத வார்த்தைலாம். நமக்கு வார்த்தை சயின்ஸ் வார்த்தை வேற, மேத்ஸ் வார்த்தை வேற. இது அப்பா நமக்கு தாங்காதே. அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து தப்பு, எங்கள் அண்ணன் சேர்த்து தப்பு, நம்ம இருக்கக்கூடிய இடம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மதியம் நம்ம HM சார்ட்ட போனேன். அவர் ஆமாம் நீ ஒன்று உங்கள் அண்ணன் கூட்டம் தானா, அதனால் நான் ஒன்றும் சொல்லலை. நீ எதுக்காக அங்கே போனேன்? இல்லை சார் கேட்டேன் சார், அண்ணன் சேர்த்து விட்டாச்சு, இப்போ எனக்கு வந்து செட் ஆகலை.
நான் வந்து 4வது பெஞ்சில் உட்கார்ந்து ஞாபகம் இருக்குது இருக்கலாம். வந்தது வராது. சரி, வந்த எல்லாருக்கும் நன்றி. என் பேர் ஜெகதீஷன். நான் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு 82 to 83 பேஜ். என் கூட இங்கே படித்தவங்க எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. நான் அதுக்கு முன்னால் எல்லாரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டில் படித்தது 1லேருந்து 5 வரை செயின்ட் அண்டோனியா ஸ்கூலு. அப்புறம் வந்து 6லேருந்து 8 வரை படித்தது கோலி கிராஸ் கான்வென்ட். அதுக்கப்புறம் 9th இயர்லேருந்து தான் +2 வரை இங்கே படித்தேன். +2 முடித்தோன்னே ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். ஆர்மியில் ஜாயின் பண்ணி இப்போ 18 இயர்ஸ் ஆர்மியில் சர்வீஸ் முடித்தேன். அங்கே விஆர்எஸ் வாங்கி தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து 15 இயர்ஸ் கல்ஃபில் இருந்தேன். இப்போ அங்கேயும் முடிஞ்சது. இப்போ தூத்துக்குடியில் டெம்பரவரியாக உட்காந்துருக்கேன், ஜாப் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. என்னை பற்றி சொல்லணும்னா இவ்வளோதான். எஸ்பியில் இருந்தோம். எலெக்ஷன் நடந்து ஃபஸ்ட்டில் ஜெயிச்சதே காஞ்சனா, டாக்டர் காஞ்சனா தானே. 2 ஓட்டுக்கு எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க ஜாப் இது பதவி ரிசைன் பண்ணனால நான் எஸ்பிஎல் ஆனேன். எங்களுக்கு மார்ச் பாஸ் சொல்லிக் கொடுத்தது வின்சன் சார் தான். அந்த மார்ச் பாஸ் தான் எனக்கு 18 இயர்ஸ் கை கொடுத்தது ஆர்மியில். இப்போவும் இப்போ நான் ஜாப் பண்ணுற இடத்துல நேஷனல் ஃப்ளாக் 15th நேஷனல் ஃப்ளாக் நீ தான் ஏற்றன்னு இருக்காங்க. நீ தான் ஆர்மி சர்வீஸ்மேன். நீ அதுக்காக போகணும். வேறு என்ன சொல்லிக்க பெருசு ஒன்றும் இல்லை. இது என் மனைவி வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ் ரேவதி ஜெகதீஷன். எனக்கு 2 குழந்தைங்க. பெண் குழந்தை எஸ்பிஐ மேனேஜராக இருக்கா. பையன் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கான். எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணிட்டு 2 பேருக்கும் குழந்தைகள் இருக்கு. சார் சார் என் பேர் ரவி. மைக் முன்னால். நான் +1 +2 சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுருக்கேன். என் மனைவி வந்திருக்காங்க, பேர் செல்வி. 3 பிள்ளைங்க. 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அழகான குடும்பம். வேறு பிள்ளைகள் வந்திருக்காங்க. என் பெரிய மருமகளும் என் பேரனாரும் வந்திருக்காங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்தது சந்தோஷம். சரி மேம். திருத்தா ஸ்கூலில் சேர்த்தாங்க. அங்கே வந்து +1 +2 படித்தேன். அதுக்கு பிறகு டீச்சர் ட்ரைனிங் வந்து படித்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் இருக்குது சிவசுப்ரமணியம். அங்கே எங்கள் ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. எனக்கு 2 குழந்தைகள். ஒன்று வந்து பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சவுதியில் இருந்தான். பொண்ணு வந்து எம்இ படிச்சுட்டு இப்போ முடிச்சுட்டு இருக்காங்க. வேறு பக்கத்து ஊரில் தான். எனக்கு தெரிஞ்சு திலகர் வந்து ஃபோன் பண்ணான், வந்து நீங்கள் இதில் கலந்துக்கிடணும் அப்படின்னு. சரி, போன தடவை வந்து நான் என்னால் கலந்து முடியல. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படி ரொம்ப ஆசையாக இருந்து அதனால் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் பார்த்ததில் சைகிலா பூபதி எல்லாத்தையும் அடிக்கடி பார்ப்பேன். ஆனந்தி நான் வந்து படித்தது வந்து நர்சிங் குரூப் எடுத்து படிச்சிருந்தேன். ஆனால் வந்து நாங்கள் தமிழ் இங்கிலீஷ்க்கு அக்கௌண்டன்ஸ் குரூப் பிள்ளைங்க வரோம். எங்களுக்கு வந்து தமிழ் அந்த பாலசுப்ரமணியன் சார் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. வின்சென்ட் சார் எல்லாமே தெரியும். எல்லாருமே படித்து எடுத்து நல்லா சந்தோஷமாக இருந்தேன். பழையபடி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு 3 பிள்ளைகள். எல்லாத்துக்கும் தான் தெரியுமாப்பா சேவியர்? அப்படியா? சரி, என் சேவியர் அது என் ஒய்ஃப் தானே இருக்கா. வைரமுத்து அப்படின்னு நாங்க வைரமுத்து ஜாடையில வைரமுத்தும் சேவியரும் ஒரே ஜாடையில இருப்பாங்க. அப்போ எல்லாரும் வீட்டுல பேசி வைரமுத்து அப்படின்னு சொல்லுவோம். சரி, எனக்கு 3 பிள்ளைகள். மூத்தது பையன், 2வது 3வது பொம்பளை பிள்ளைகள். அப்போ மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உள்ளூரில் தான் அந்த அனில் ஸ்டீபன் சொல்லுவோம். ஸ்டீபன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. பையன் பிஇ பண்ணா வேலையில் இருக்கான். 3வது பொண்ணு அந்த ஜாய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கா, பிஎஸ்சி. வேற சாதாரண லைஃப் தான். ஊரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் விவசாயம், வேற சும்மா பிள்ளைகளை பார்த்துட்டு இவ்வளோதான். ஆமாம், மாடு இருக்குதான்.
மாடு இருக்கான். என் பேர் பிரான்சிஸ் சுதாகர். நான் வந்து எங்கள் ஊர்லேயே தான் இருக்குது. கொஞ்சம் வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மனைவி ஒரு மகள். இப்போ மகளுக்கு கல்யாணம் இப்போ பேச்சு பிறந்தது. நமக்கு இந்த கூட்டத்தில் மைக்கில் பேசுறது மட்டும்தான் எனக்கு அலர்ஜி. யாரோ எல்லாத்துக்கும் சஜ மாட்டுமே, மற்றபடி எதுவும் இல்லை. அவ்வளோதான். வைஃபு இப்போ வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு மணி நேரமாக சொல்லிகிட்டு இருக்கா. இன்னும் வரலைங்க, இப்போ வந்துடுவா. சரி, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் 11th மட்டும் தாங்க படித்தோம். அக்கௌண்டன்ஸ் குரூப் திலகர் செட்டு. திலகரோட அடிக்கடி சண்டை போடுவோம் நாங்கள். நான் தமிழ் சார் டெய்லி நினைப்பேன். இந்த நான் போட்டால் சார் வந்து அடியில் மட்டும் வெட்டி வைப்பாங்க. நேற்று வரைக்கும் நான் எங்கள் ஸ்கூலில் பிள்ளைகள்கிட்ட வெள்ளிக்கிழமை கூட சொன்னேன், எங்கள் தமிழ் சார் தேவையில்ல இப்படி வளைச்சி போட்டால் இப்படி வெட்டி வைப்பாங்க அப்படின்ட்டு. சார் அடி டெய்லி நினைப்பேன்னா கீழ் சார் எங்களுக்கு இது மேலாண்மை தத்துவம் எடுப்பாங்க சார். எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் இருக்குது வந்து கேசவன் புத்தந்தர. அங்கே வேலை பார்த்து 12 வருஷம் வேலை பார்த்து எக்ஸஸ். அப்புறமா வந்து இப்போ கன்னியாகுமரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மே மாதம் ரிட்டையர்மெண்ட்டு. ஒரு வீட்டுக்காரங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க, அங்கே கம்பெனி போட்டிருக்காங்க, அங்கே இருக்காங்க. மகள் கல்யாணம் முடிஞ்சு 8 மாதம் ஆச்சு, கன்சீவாக இருக்கா. பெரியளவுக்கு நன்றி. சரி, பேச முடியலையே அப்படியா? சரி, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பேசு, மலையாளம் பேசுற நீ இப்போ தமிழ பேசு. என்னது மலையாளம்? நீ இப்ப மலையாளம் ரத்தத்தில் ஊர்ல அப்படியா? சரி, நீ வேற குழப்பிடாது. ஆமா, எனக்கு இப்ப ரொம்ப யோசிக்க வேண்டியதாகி போச்சு. சரி, என் பேரு டார்வின், அப்படிதானே? ஜேசு டார்வின். ஆமா, என்னோட இல்ல, ஏன்னா முழு பேரை சொல்லி கூப்பிடுறது ஸ்டாலின் மட்டும் தானே. ஜேசு டார்வின் அப்படி கூட, மற்றதான் டார்வின்பாங்க. ஆமா, அதனால அசேகர் சொன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைகள். ஆமா, ஒரு ஆண் ஒரு பொண்ணு. பொண்ணு நம்ம உள்ளூர்லயே கட்டி கொடுத்துருக்குது. பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். தேடிட்டு. ஆமா, சரி சரியா. சரி, நான் வந்து கொஞ்ச நாள் பாம்பேல இருந்தேன். அதுக்கு பிறகு ஊர்ல பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை செய்யிட்டு இருக்கிறேன். மற்றபடி எல்லாம் அப்படிதான். வரும்போது நிறைய பார்ப்போம், லேவ தெரியாது, கண்டுட்டு அப்படியே போறேதான். சரி, அனைவருக்கும் நன்றி. உங்களை நினைக்கவே இல்லை, ஆனா வந்துட்டு ஊந்து எடுத்து. நீ கொஞ்சம் பேசல, நிறைய பேசுறோம். அப்படியா? நல்லா புரியும், அதுதானே? சரி, அனைவருக்கும் நன்றி. சரிம்மா. என் பேர் சாந்தி. நான் ஹிஸ்ட்ரி குரூப்பில் படித்தேன். இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு 2 பொண்ணு. 2 பேரும் டாக்டர் தான். ஒரு பெரிய பொண்ணு இங்கே தான் சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. 2வது பொண்ணு இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கா. அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஊர் கூத்தன்குடி. என்னுடைய நேம் வந்து ரெக்ஸ்லின் மேரி. நான் +1 +2 தெரசா ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் இங்கே தான் படித்தேன் 2 வருஷம். அப்போ ஃபாதர் ஆஸ்வால்ட்டு சாரையெல்லாம் அங்கே பாலசுப்ரமணியன் சார், தஸ்னேவி சார், இப்படி பிரகாஷ் சார், இவங்களையெல்லாம் கூப்பிட்டு டீச்சர் ட்ரைனிங் தொடங்குவோம்மா, அவங்களுக்கு நீங்கள் நம்மளால் 80 பேர் டீச்சர் ஆகுவாங்க, டீச்சர் ட்ரைனிங் தொடங்குவோம்மா அப்படின்னு சொன்னதுக்கு ஃபாதர் சாரெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. சேலரி இல்லாமலே எங்களுக்கு 80 பேரை பாடம் எடுத்து டீச்சர் ஆக்குனாங்க. அதுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1 வருஷம் தூத்துக்குடி அலாசியஸில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் 28 வருஷம் மதுரை கவர்மெண்ட் மாடல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 28 வருஷம் வேலை பார்த்து மே மாதம் ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு மேரேஜ் ஆகலை. நல்ல பையனா? நல்ல பையன் சொல்லு. நல்லா படிப்பேனா? அதெல்லாம் இப்போ தெரியாது, மறந்துட்டான். மறந்தாச்சு. என் பேர் லட்சுமி. நல்லா நல்லா இருக்கு, சவுண்டு நல்லா இருக்கு. நான் 8 வரை ஆவரத்தை படிச்சுட்டு 9, 10, 11, 12 இங்கே வடாங்குளத்தில் ஆமாம் படித்து முடிச்சுட்டு
ஒரு 6 வருஷமா ஆடு மேய்ச்சேன். எல்லாரும் டீச்சர் அவெல்லாம் மாடு மேய்ச்சேன். அவரே ஒரு பொறுப்பாக மாடு மேய்ச்ச முடிஞ்ச பிறகு எங்க ஊர்ல பள்ளியிடம் வந்து அந்த பள்ளியிடத்துக்கு சத்துணவு அமைப்பாளர் 92ல சத்துணவு அமைப்பாளர் போயாச்சு. இப்பவும் சத்துணவு அமைப்பாளர் அடுத்த வருஷம் ரிட்டையர்டு. ஆனா எங்க தங்கச்சி 10 படிச்சா இந்த பள்ளியிடத்துல, நான் 12 பாஸ் ஆயிட்டேன். அப்போ 10 படிச்சவங்களுக்கு தான் டீச்சர் ட்ரைனிங். எங்க அப்பா வந்து லட்சுமி கால் நொண்டி பாவம், இவளுக்கு கொடுங்க டீச்சர் ட்ரைனிங்க, பகவதி அவ திறமைசாலி, அவ எப்படியும் பிழைச்சிக்கிடுவான்னு எங்க அப்பா ஆஸ்வால்ட் ஃபாதர். எங்க அப்பா போய் டெய்லி எங்க அப்பா அவர் காலில் வந்து மந்தாடணும். அவர் கேட்கவே மாட்டார். ஆஸ்வால்ட் ஃபாதர். ஆமா ஆமா, அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான. ஆமா, ரொம்ப திமிரல, ரொம்ப திமிர இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு தைரியமா சொல்லதுக்கு உனக்கு ஒரு இது வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாரு. எங்க அப்பா ரொம்ப நாள் காரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சைக்கிள் கூட எங்க அப்பாவுக்கு ஓட்ட தெரியாது. பாவம் போல அங்க அவரை தண்ணி எங்க அப்பா நடந்து வந்து, என் லட்சுமி பாவம், என் லட்சுமிக்கு கால் நொண்டி, இவள டீச்சருக்கு போடுங்க, அவ நல்லா இருப்பான்னு. முடியாதுன்னா முடியாது, பகவதிக்கு தான் உண்டு. எங்க தங்கச்சி பேர் பகவதி, அவளுக்கு தான் டீச்சர் ட்ரைனிங் உண்டு, லட்சுமிக்கு கிடையாது. இவ 12 பாஸ் ஆயிட்டா, இவளை வேற எங்க கொண்டு சாருங்க அடிச்சதுக்கு மேல அடிச்சு விரட்டி விட்டுருக்காரு. அது பிறகு கடவுள் செய்யறது. இப்ப அவ டீச்சர் ட்ரைனிங் படிச்சு அவளுக்கு 2 ஆம்பளை பிள்ளை, அவ கோடீஸ்வரியா இருக்கா. சரி, அதுவும் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. குடும்பத்திலே பண்ணிருக்காருல. ஆமா, நான் பள்ளியிட்ட இங்க வீட்டுக்கிட்ட தான் பள்ளியிடம் சத்துணவு அமைப்பாளர். நான் கல்யாணம் கட்டவே இல்லை. ஏன் முதல்ல சொல்லக்கூடாது? கல்யாணமே நான் வேண்டான்ட்டேன். அப்படியா? நானே வேண்டான்ட்டேன். நான் தான் வேண்டான்னு சொன்னேன். நான் தான் எனக்கு வேண்டவே வேண்டாம், நானா நிமிந்துட்டேன். கல்யாணமே வேண்டாம், செத்தாலும் நிம்மதியாச்சு ஆகலாம். சத்தியமா ஒருத்தன் பாக்கிவான் குறைச்சிக்கிட்டான். ஆமா, நாங்க மாட்டிக்கிட்டோம். நீங்க மாட்டிக்கிட்டியா? அப்பவே பேரத்தை கேட்டாச்சு, எந்த போனோம்னா பேரத்தை கேட்டாச்சு, கல்யாணம் கேட்டா மாட்டிக்கிட்டோம். ஆமா, உண்மை. சரி, இப்ப முடிச்சு ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். எல்லாரும் பால் காய்ப்புக்கு வாங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. இன்னும் தரையும் கதவு போடணும். பெயிண்ட் நான் சும்மா கிஃப்ட் தரட்டா? வீட்டுக்கு எல்லாம் இன்னும் பெயிண்ட் அடிக்கலாம், பெயிண்ட் அடிக்கணும். ஹலோ, அனைவரும் முன்னால் சாட்சியாக சொல்லுகிறேன். லட்சுமி வீட்டுக்கு பெயிண்ட் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, நல்ல சின்ன வீடா, சரி, எவ்வளவு குவாலிட்டியான பெயிண்ட் நான் அடிச்சு தரேன். இது என்னோட எல்லாரும் முன்னாலேயும் சொல்றேன். ஏன்னா சில நேரம் மாறிடக்கூடாதுல்ல, அதுக்காக. சரியா? நான் 30 வருஷமா 92ல சத்துணவுக்கு போயிருக்கேன். இவ்வளவு நானும் 10 லட்சம் ரூபாய் சேர்த்து ஒரு வீடு கட்டியிருக்கேன். ஆமா, இது பெயிண்டும் நானே தரேன், பெயிண்டும் நானே தரேன். சரியா? ஆமா, எல்லாம் சரியா? சரி, முடிந்தது, கதை முடிந்தது, கதை தொடரும். நண்பர் செய்ய செஞ்சது உண்மையில மனதார பாராட்டுகிறேன், உங்கள் சார்பிலும் கூட. வந்து என் பேர் வந்து சேவியர் மேரி, ஊர் வந்து கூத்தங்குழி. 2 குழந்தைங்க, பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு, பையனும் கல்யாணம். எந்த குரூப்ல படிச்சீங்கம்மா? அதாவது ஹிஸ்டரி குரூப் படிச்சேன். அக்கௌண்டன்ஸ்ல வந்து சேர்ந்தீங்களா? அப்படி வராது, ஹிஸ்டரி வராதோ அக்கௌண்டன்ஸ்? அப்புறம் எனக்கு ரெக்ஸ் தான் ஃபோன் பண்ணி, நான் பொள்ளாச்சி வரைக்கும் கல்யாணம் அங்கதான் இருக்கும். அப்புறம் எனக்கு நேற்று நைட்டோ ஃபோன் பண்ணி நான் ராத்திரி கிளம்பி வந்துட்டேன். எல்லாரையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வீட்டில் அவர் வந்து இறந்துட்டாரு செப்டம்பர் 3ஆம் தேதி வருஷம். நான் தனியே இருந்தாலும் போய் தான் ஆகணும்னு சொல்லி வாங்கிட்டு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் திரசா ஸ்கூலில் ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்துருப்பேன். ஆனால் நிம்மதியாக அழகாக வேலை பார்த்தேன். கடைசியில் ஒரு சின்ன டிஸ்பியூட்னால வேறு ஒரு பக்கத்தில் ஒரு வள்ளியூர் கண்காடை மேல்லை பள்ளியில் போய் அங்கே ஒரு 34 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் வேலை பார்க்க இங்கே வரும்போது இந்த கிரிக்கெட் டீம்லாம் கிடையாது, வாலிபால் டீமும் கிடையாது, அத்லெட் மட்டும் இருந்து. அவன் புதுசாக கிரிக்கெட் டீம் ஆரம்பிக்கணும்னு ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஆண்டனி ஃபாதர்கிட்ட. அது நிறைய ரூபாப்பா, ஒன்று அது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ 1-2 வடக்கங்குளத்து பையங்க கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. 9th படிக்க 9th 10th பாய்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொண்டு போனேன். அதில் திலகரம் ஒரு ஆள். நம்ம தெரசா ஸ்கூல் டீம் வந்து அதுவரை ப்ராக்டிஸ் பண்ணாதனால, அதுவரை அந்த காம்படிஷனில் போகாதனால
நார்த்தில் அந்த ராமசேஷி பத்தமடை சுருக்கு போனோம். அவன் தெரசா ஸ்கூல் டீம்னோட அந்த பையன் ஈஸியாக விளையாடினான், ஜெயித்துட்டாங்க. சாயங்காலம் பழையபடி அந்த லோக்கல் ஸ்கூல் கூட ஃபைனல். அப்போ அங்கே உள்ள ட்ரில் மாஸ்டர் ஒரு ஐயர், ரொம்ப பிரில்லியன்ட். பத்தமடை தான் இப்போ வின்னர் டிஸ்ட்ரிக்ட். அவங்க சொல்லாங்கப்பா, புது ஸ்கூல் நீ ஏளனமாக விளையாடிறாங்க, அமுல் பேபி மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் அடிச்சிருவான், கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு பயம், இவனெல்லாம் சின்ன பையங்க. அவ என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அமுல் பேபி, அப்போ சார் அமுல் பேபின்னு சொல்லுதீங்களா, யார் சார் அப்படின்னு அவர்கிட்ட பதில கேட்டேன். ஆனால் நிற்காம இருந்த நான் இருக்காருல, இவர் தான் திலகர். அப்படி குழந்தை முகத்தோடு இருப்பார். ஜோராக விளையாடினாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு விளையாடி தோத்துட்டோம்ல. அதுக்கு பிறகு படிப்படியாக டீம் செட் பண்ணி நான் வாலிபால் அதே மாதிரி நான் வந்து அத்லெட்டிக்கில் ஜோராக இருந்து சைமன் கர்க்லிஸ் டாக்டர், அவர் பிரமாதமாக இருந்து அவர் டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டில் 4 ஈவெண்ட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அதுக்கு முறை ஆல் இண்டியா ஃபிலோ 19 அதில் கூட்டிகிட்டு போனேன். அப்போ அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மோசம். ஸ்கூலில் ரூபா கேட்டாங்க, அங்கே போகிறேன். அப்போ ப்ரைவேட்டாக நம்ம தான் கூட்டிகிட்டு போனோம். ஸ்கூலில் எங்களால் முடியாது, நீ அமல்தாஸ் சார் சொல்லிட்டாரு, ஒன்றும் முடியாதையா. அப்போ எனக்கு ஆரம்ப சம்பளம் வந்து 350 ரூபா. அப்போ நான் பிஇடியாக தான் இருந்தேன். அந்த மாதம் சம்பளத்தை எடுத்து சைமன் நான் எல்லாரும் போய் அங்கே விளையாடணும். கூட்டிகிட்டு போனேன். எங்கள் நம்ம பெங்களூரில் கந்தீஸ்வரா ஸ்டேடியம்னு நினைக்கிறேன், கந்தீஸ்வரமா அந்த பேர் கொஞ்சம் மறந்தாலும் இருக்குது. அங்கே விளையாடணும். பிலோ 19 சைமன் கர்க்லிஸ் வந்து 4x100 ரிலே ஃபினிஷிங் சைமன் தான் ஜோராக அடித்து கோல்டு மெடல் தமிழ்நாடுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த இதில் தான் அவருக்கு டாக்டர் கிடச்சி ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாவில். அதுக்கு மாதிரி படிப்பும் அதே மாதிரி மாடல் சைமன் கர்க்லிஸ்னா கிரவுண்டில் பார்த்தா நம்ம ஒரு ஊரில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து விளையாடும் போது அந்த ஸ்கூல் ஜெர்சியை தான் போடணும். ஆனால் எனக்கு தெரியாமலே எங்கள் ஊர் பையங்க எல்லாம் எங்கள் ஊர் பையங்க. அவன் என்ன சொன்னா எங்கள் ஒரு பேரை போட்டுட்டு வந்துட்டான் எனக்கு தெரியாமலே. அவன் நம்பி கலத்த சொல்லுவான், கலத்த மாட்டாங்க. எனக்கான சூழ்நிலை. அப்போ அலிசாருன்னு சொல்லாங்க, ஜெர்சியை கலத்த சொல்லிட்டு உனக்கு பிரச்சனை தான் பண்ணும். நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்படியே ஒரு சண்டை வந்துட்டு அதை நான் கொஞ்சம் ஞானமாக அந்த டீமை கேன்சல் பண்ணியிருந்தா எனக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒருவேளை நான் இங்கே ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம், விளங்கிட்டா இங்கே ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம். அந்த சூழ்நிலை வந்து எனக்கு கரெக்டாக வேலை செய்யலை. நல்ல ஸ்கூல், நல்ல ஆட்கள், அன்பான ஆட்கள். அதில் நான் என்ன செய்யலை, அதை ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இடையில போயிட்டேன், விளங்கிட்டா. ஆனால் வள்ளியூரில் போய் நம்பர் 1 ஸ்கூலாக வந்து நல்லா தான் இருந்து அங்கே கொஞ்சம் ஜாதி பிரச்சனை, அதில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டையில் அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்து அதில் என்னையும் ஒரு பார்ட்னராக சேர்த்து விட்டாங்க. அப்படி இருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ சந்தோஷமாக இருக்கேன். 3 பிள்ளைகள், 3 பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு பேரனோடலாம் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். இந்த கெட் டுகெதரில் நீங்கள் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய முகங்கள் சரியாக தெரியாது. ஆனந்தி நான் வள்ளியூரில் பார்த்துருக்கேன். என்ன செய்யணும் எல்ஐசியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். என் மகனுக்கு பொண்ணு பார்க்கும்போது ஆனந்தி ஒன்று இல்லையே, எனக்கு ஒரு மகா இருக்காளேன்னு சொன்னாலே நம்ம போய் மெல்ல பார்ப்போமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அப்போ சொல்லும்போது அது டாக்டர் பிள்ளைலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே விட்டுட்டேன், டாக்டர் பிள்ளை செட் ஆகாதுன்னு. மற்றபடி நான் வடக்கன்குளத்துலேருந்து எனக்கு போனாலும் வடக்கன்குளத்துலேயும் சம்மந்தம் எடுத்திருக்கேன். நல்ல ஸ்கூல், அருமையான ஸ்கூல். இதுக்கு மேலே என்ன சொல்ல போதுமா? சரி, நன்றி, வணக்கம். Loving ladies and gentlemen, once upon a time you look like twinkle twinkle little star. Nowadays
you are look like moon, sun, and so many planets. You be live ever high in your life. May God bless you. Wish you all the best. Thank you for the chance. இதில் கூத்தங்குழியிலேருந்து சாந்தி, ரெக்ஸு, அவ கூட இன்னொரு 3 பேர், சேவியர் மேரி, யாரு முகம் வித்தியாசமாகிட்டா அது தெரியும். அவங்க 2 பேரும் வித்தியாசம். ஆமாம். சாந்தின்ற பொண்ணு இங்கே சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்காங்க, பேசியிருக்காங்க வீட்டில் என்னை பற்றி. அவங்க என்ன ஒரு நாள் அங்கே வச்சு சொன்னாங்க. ஆமாம். அப்போதான் என்ன நான் சொன்னேன், அவங்ககிட்ட 3 பேராக இருப்பாங்க எப்பவும், அவங்க 3 பேராக சேர்ந்துருப்பாங்க அப்படின்ட்டு. நான் நம்ம ஸ்கூலில் 3 வருஷம் நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ வந்து SSLC 9, 10, 11 3 வருஷம் இங்கே படித்தேன். அதுக்கு பிறகு காலேஜில் BSc கெமிஸ்ட்ரி முடித்தேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் BEd முடிச்சுட்டு இருக்கும்போது இங்கே அப்போ வந்து விருப்ப பாடம்ட்டு ஒவ்வொரு பாடம் உண்டு. அதில் இங்கே நம்ம ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு. கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபாதர் அப்போ பாடம் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்கன் ரிட்டர்ன் ஃபாதர். அவங்களுக்கு இங்கே உள்ள டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் அவங்களுக்கு சேலரி வரல. அவங்க நான் இங்கே வேலை பார்க்கலன்ட்டு தூத்துக்குடியில் அங்கே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்காது, எனக்கு பேர் ஞாபகம் வரல, ஒரு ஃபேமஸ் ஸ்கூல், அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு எனக்கு அந்த ஸ்கூல், செயின்ட் தாமஸ். அங்கே வந்து அவர் அங்கே அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், அங்கேருந்து அங்கே வந்தாங்க பிறகு. அந்த பிளேஸ் வேக்கண்டு. அப்போ அதில் வந்து BSc கெமிஸ்ட்ரி முடித்தவங்கள தான் போடணும், வேறு யாரும் போட முடியாது. வேறு BSc BEd இருக்கிறவங்கள யாரையும் போட முடியாது. அப்போ நம்ம ஏரியாவில் நான் மட்டும்தான் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறேன், வேறு யாரும் கெமிஸ்ட்ரி இல்லை, இங்கே லோக்கல்லையும் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் எனக்கு இங்கே கொடுத்தாங்க அப்போ அந்த போஸ்ட்டு. இப்போ அலி சார், பாஸ்கர் சார் எல்லோரும் எனக்கு டீச்சர்ஸு, எல்லாருமே எனக்கு அப்போ நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க. அலி சார் வந்து சயின்ஸ் அப்போவே நல்லா இது பண்ணாங்கல்ல, அதனால் அவங்க நான் சயின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரின்னு உடனே அவங்க அந்தந்த இதுகளெல்லாம் எல்லாம் கிளியராக ஸ்கூலில் எப்படி டீச்சிங் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் இங்கே படிக்கும்போது தான் நான் MA கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் எழுதுனேன். அதில் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் கிராமர் இலக்கண பாடத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு. நான் மாதிரி தமிழ் தரேன்னு சொன்ன உடனே பாஸ்கரன் சார்கிட்ட, சார் என்ன கொஞ்சம் கைட் பண்ணணுமா அப்படின்னு. நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீ வா 2 நாள் என் கிளாஸில் இரு, அதுக்கு பிறகு என் கிளாஸ் நீ 2 நாள் எடு, நான் என்ன கரெக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அவங்க எப்படி கைட் பண்ணாங்களோ, பாஸ்கரன் சார் எப்படி கிளாஸ் எடுப்பாங்களோ அந்த பழக்கம் தான் எனக்கும் இருந்தது. திரும்ப மற்றபடி பொதுவாக ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் நான் இன்ட்ரெஸ்ட் இருப்பேன். எனக்கு வீட்டில் வேறு பொறுப்புகள் கிடையாதுங்கிறதுனால ஏழியராகவே ஸ்கூலுக்கு வந்துடுவேன், 8:30 ஸ்கூலுக்கு வந்துடுவேன். அப்படி பல துறைகள்லேயும் நான் வந்து இங்கே ஸ்கூலில் உள்ள இதுகளில் பார்த்துட்டு இருந்தேன். அதே போல் லைப்ரரி, ஹிந்தி சார் தான் லைப்ரரி இன்சார்ஜாக இருந்தாங்க. பேட்ரிக்கு தான் சொன்னான், எனக்கு வந்து சத்தியமாகிட்டு எத்தனை மணிக்கு 11 மணிக்கா இல்லை 10 மணிக்கா அப்படிங்கிறது மாதிரி. அதுக்கு ஃபோன் பண்ணி மட்டும் கேட்ட பிறகு சரி இது இருக்குது. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அதே போல் ஒரு குரூப் வச்சுருக்குறாங்க அவங்க கன்னியாகுமரி. ஆமாம், கன்னியாகுமரியில் அவங்க கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவோம். வர வாய்ப்பு இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நாங்கள் வருவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். கடவுளின் பெயரால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் பார்த்த முகங்கள், இந்த உயரங்களில் பார்த்த முகங்கள் இப்பொழுது எவ்வளவு மாறியிருந்தாலும் அந்த முகங்களில் நான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு தெளிவான அந்த முக சாயல் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அநேகரை எனக்கு நன்றாக தெரியும். நான் 81 ஸ்கூலில் லேபில் வேலைக்கு சேர்ந்தேன். 2017 பிப்ரவரியோட 36 அரசு தேர்வுகளை கொஸ்டினை நான் தான் வெட்டுவேன், நான் தான் கொஸ்டினை உடச்சி கொடுப்பேன். அவ்வளோ பேரும் அதை எண்ணி பிரித்து ஹாலுக்கு கொண்டு போவாங்க. TNPSC எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே நம்ம ஸ்கூலில் நடக்கும்.
எல்லாமே நான் நடக்கிறதுக்கு எனக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதனால் இத்தனை பேர் அந்த தேர்வு வினாத்தாளை வாங்கி அவங்க தேர்ச்சி பெற்று செல்லும்போது அன்று நீங்கள் படிக்கிற காலத்தில் என்ன சூழ்நிலையில் இருந்தோம் என்பதை மறந்திருக்க மாட்டீர்கள். இன்று உங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அன்றைக்கு இருந்த போலே அன்றைக்கி இருக்கும். எத்தனையோ மடங்கு ஒவ்வொருத்தரையும் கடவுள் உயர்த்தி பிடிச்சி தாங்கி இன்றைக்கி அவன் டாக்டர் இருக்கான்னா அவனை பார்த்த உடனே முதல்ல எனக்கு அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் சுதாகர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் செல்லமாக கூடுவோம். அதனால் எல்லாமே ஒன்றில் அவங்க அம்மா அப்பா படிச்சிருப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்களும் படிச்சிருப்பாங்க. நான் 36 வருஷம் ஒரு பள்ளியில் ஆய்வக உதவியாளராக இருந்து அத்தனை பேரை ஏன் பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி அந்த வள்ளியூரில் ரஸ்கின் டாக்டர் சொல்கிறான், என் பையன்கிட்ட சொல்கிறான், அன்னைக்கு நீங்கள் இல்லை இதை இப்படி செய்யடா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அன்னைக்கு மாணவர்கள்ட்ட கீழ்ப்படிதல் இருந்து அந்த கீழ்ப்படியில் யாருன்னா தான் மேல் படி வர எத்தனை படியாக இருந்தாலும் மேல் படிக்கு போக முடியும். அதனால அவன் சொல்கிறான் என் பையன்கிட்ட, உங்கள் அப்பா அன்னைக்கு டேய் இதை இப்படி செய் அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்கிறான், அன்னைக்கு உங்கள் அப்பா எங்களை தெளிவாக சொல்லி தந்ததுனால நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மிஷினை தைரியமாக ஆப்ரேட் பண்ணுறோம்பா. தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது நான் எம்எஸ்சி சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தேன். அதனால் உங்களில் நிறைய பேர் எனக்கு தெரியாது, ஒரு சில பேரே தெரியும். ஏனென்றால் என் கணவருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் இருக்கீங்க, நண்பர்களாக இருக்கீங்க, அதனால் உங்களை எனக்கு தெரிகிறது. ஒரு சார் எங்களோட ஒர்க் பண்ணாங்க, ரகு சார். மற்றபடி ஆனந்தி டீச்சரையும் தெரியும், செல்வா சாரையும் தெரியும். மற்ற குடும்ப உறுப்பினர்களாக அவங்க கல்யாணத்துக்கெலாம் போயிருக்கோம், வந்திருக்கோம். அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இன்று நான் ஒவ்வொருவரையும் பேசும்பொழுது உங்களுடைய பெயர்கள் அதெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டேன். ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர், ரொம்ப அருமையாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க. இதை மாதிரி ஜாலி எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் வரணும். நீங்களும் வாழ்க்கையில் இன்னும் பல வளங்களை பெற்று சிறப்புடன் வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.